மினாலிகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஜோதிடர் சந்திரசேகரனின் அன்பான வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது ஜனவரி மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் உள்ள 12 ராசிக்குமான வார ராசி பலன்களை இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். மேஷராசிக்காரர்களுக்கு மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து செவ்வாய் வந்து இந்த வாரம் வந்து ராசி மாதிரி இது வரைக்கும் 7ஆம் இடத்துல குரு பகவானோடு இணைந்து குருமங்கல யோகம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் கடந்த வாரங்களில். இப்போ இந்த வாரத்துலேருந்து உங்களுக்கு வந்து ராசி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. செவ்வாய்க்கு வந்து உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் வந்து உங்களுடைய தேகம் வந்து சுறுசுறுப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. உடம்புல வந்து பிராண சக்தி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வந்து உங்களுக்கு வந்து வெற்றி சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். முக்கியமாக அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த பதவி வந்து கிடைக்கும். கூடுதல் சம்பளத்துக்கு வருமானத்துக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய ஆற்றல் தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து பல வந்து பிரகாசிக்கும். உறவினர்கள் மத்தியிலையும் வெளியிலையும் உங்களுக்கு நல்ல செல்வாக்கு வந்து ஏற்படும். உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப டெவலப்மெண்ட் வந்து கொடுக்கும். அதே சமயத்தில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி வந்து ஏற்படும். செய்யக்கூடிய தொழிலில் வந்து சுபிட்சமான சூழ்நிலைகள் வந்து ஏற்படும். அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். கம்பெனியில் பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். கூடுதல் வருமானத்துக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் சுப காரியங்கள் வந்து நடக்கும். முக்கியமாக வந்து திருமணம், புதிய வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, புதிய நிலபுலங்கள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் சுப காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கைகூடி வரும். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு இனிமையான ஒரு வாரம் இது. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துக்கும் அதிபதி. அவர் வந்து கூட்டு கிரக சேர்க்கையில் 9ஆம் இடத்துல வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்கோபம், பிடிவாத குணம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதன் வாக்கு ஸ்தானாதிபதி, உங்களுக்கு ராசிக்கு வந்து யோகாதிபதி வந்து 2-5 கூடியவன் வந்து புதன். அவரோட சுக்கிரன் இணைந்து கூட்டு கிரக சேர்க்கையில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்ஸ் வந்து நல்லபடியாக இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பேச்சில் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சில சமயத்தில் வந்து அதனால் கொஞ்சம் சங்கடங்கள், சில சூழ்நிலைகள் சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படுறது உங்களுக்கு. அதனால் உங்கள் பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. அதே சமயத்தில் சமயோஜிதமாக பேசி புத்திசாலித்தனமாக உங்களுடைய காரியங்கள் நீங்கள் நல்லபடியாக சாதிச்சுப்பீங்க. முக்கியமாக வியாபார தந்திரத்தோடு நீங்கள் வந்து செயல்படுவீங்க. இதனால் உங்களுடைய வருமானம் வந்து பல மடங்கு வந்து தொழிலில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவீங்க, ரொம்ப தந்திரமாக செயல்படுவீங்க. இதனால் உங்களுடைய வருமானங்கள் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள்லாம் கிடைக்கும். வெளிநாட்டு உத்தியோகம் வந்து சில பேருக்கு வந்து தேடி வருவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. சில பேருக்கு வந்து வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது. முக்கியமாக கலைஞர்களுக்கு வந்து போட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து ஜெயிப்பீங்க. புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து அமையும். வருமானங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதிகரிக்கும். பேர் புகழ், புதிய விருதுகள் உங்களை தேடி வரும். மாணவர்களுக்கு நல்ல படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்படும். இது வந்து ஒரு இனிமையான ஒரு வாரம் இது. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து புதன், சுகஸ்தனாதிபதியும் கூட. அந்த புதன் வந்து 8ஆம் இடத்துல வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு வந்து கூட்டு கிரக சேர்க்கையில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய திறமை இதெல்லாம் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப சமயோஜிதமாக செயல்படுவீங்க, ரொம்ப தந்திரமாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து 5 குரு பகவான் இருக்கிறதுனால நல்ல தொழிலில் வந்து நல்ல பொருளாதார வளர்ச்சியும் நல்லபடியாக அமையும். அதாவது கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல சுபிட்சமான ஒரு காலகட்டங்கள் இது. கூட்டுத் தொழிலில் சில மனஸ்தாபங்கள் 7ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு கொடுத்தால் கூட 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து முறியடித்து உங்களுக்கு அந்த சக்ஸஸ் வெற்றியை வந்து கொடுப்பார். உங்களுக்கு பண வருமானம் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் செய்யக்கூடிய தொழிலில் சில சமயங்களில். இருந்தால் கூட திறமையாக டேலண்ட்டாக சமாளிப்பீங்க. உங்களுடைய பண வருமானம் பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். புதிய முதலீடுகள் நீங்கள் வந்து தாராளமாக செய்து கொள்ளலாம். அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் நல்லபடியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய வர்த்தகத்தில் வந்து உங்களுக்கு நல்ல வருமானம் வந்து ரொம்ப அபரிமிதமாக ஏற்படும். கலைஞர்களுக்கு போட்டிகள் இருந்தால் கூட வெற்றிகள் வந்து கிடைக்கும். புதிய விருதுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக லாபகரமான சூழ்நிலைகள் வந்து ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயத்தில் சக மாணவர்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் வந்து சுப காரியங்கள் ஏற்படும். திருமணம், புதிய வீடு கிரகப்பிரவேசம், புதிய நிலபுலங்கள் அமையிறது, புதிய வண்டி வாகன யோக சேர்க்கை போன்ற இனிமையான நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்படும். இது ரொம்ப அற்புதமான ஒரு வாரம் இது. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து சந்திரனுடைய கிரக சஞ்சாரம் வந்து சில சமயங்களில் உங்களுக்கு வந்து மனக்குழப்பங்கள், சில சஞ்சலங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
அதே சமயத்தில் 4ஆம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம். குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து யோகாதிபதி. உங்களுடைய ராசிக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு வந்து 5, 10 கூடிய வந்து செவ்வாய். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாயுடைய பலம் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுறது. இதனால் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் வந்து உங்களுக்கு வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கிறது. ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு வாரம் இது உங்களுக்கு. உங்களுடைய செய்யக்கூடிய தொழிலில் வந்து வெற்றிகள் வந்து கிடைக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு தொட்டது துலங்கும். வருமானங்கள் உங்களை தேடி வந்து பாக்கெட்டை வந்து நிரப்பும். ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு வாரம் இது. பணப்புழக்கம் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். எந்த துறையை நீங்கள் சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எந்த வியாபாரம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் வந்து நிச்சயமாக வந்து பல மடங்கு வந்து அபரிமிதமாக கிடைக்கும். முக்கியமாக 6ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக சஞ்சாரம் பண்ணுறதுனால நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு வெற்றிகள் வந்து கிடைக்கும். அது ஒரு நல்ல சுமூகமான ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் விஷயமா அந்த வில்லங்கங்கள், பிரச்சனைகள், குடும்ப சண்டைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சால்வ் ஆகும். கலைஞர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாரம் இது. வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். புதிய விருதுகள், பரிசுகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பாராட்டுதல்கள் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அதே சமயத்தில் செய்யக்கூடிய வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல அபரிமிதமான பண வளர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து வருமானங்கள் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள்லாம் கிடைக்கும். மேலதிகாரியுடைய பாராட்டுதல்கள், ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். புதிய வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு கூடுதல் வருமானத்துக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது அற்புதமான ஒரு இனிமையான ஒரு வாரம் இது. சிம்மராசிக்காரங்களுக்கு, சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து சூரியன் வந்து 6ஆம் இடத்துல கூட்டு கிரக சேர்க்கையில் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் சில டென்ஷன்ஸு, சில முன்கோபம், சில பிடிவாத குணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுடைய பேச்சு திறமையால் உங்களுக்கு வந்து பல மடங்கு காரியங்களை வந்து நீங்கள் சாதிச்சுப்பீங்க. ரொம்ப திறமை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் உங்களுக்கு யோகாதிபதியான கிரகமாகிய செவ்வாயும் குருவும் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக சஞ்சாரம் பண்ணுறாங்க. 4ஆம் இடத்த செவ்வாய் சஞ்சாரம் பண்ணுறதுனால புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஏற்படுறது. புதிய நிலம், புதிய வீடு, புதிய வாகன யோகம், அது அற்புதமான ஒரு கார்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு உங்களுக்கு. 3ஆம் இடத்துல குரு பகவான் யோகாதிபதி. உங்கள் ராசிக்கு இன்னொரு யோகாதிபதி குரு பகவான். அவரும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல அனுகூலமாக சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கல்வியில் வந்து வளர்ச்சிகள் வந்து கிடைக்கும். இதே சமயத்தில் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி, சந்தோஷம், பெருமிதம் இதெல்லாம் வந்து கிடைக்கும். வருமானங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர், புகழ், செல்வாக்கு வந்து ஏற்படும். அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு தாராளமான ஒரு லாபகரமான ஒரு அமைப்பு வந்து இந்த வாரம் வந்து ஏற்படும். குடும்பத்தில் வந்து சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப காரியங்களுக்காக சுப செலவுகள் வந்து ஏற்படும். நல்ல ஒரு அற்புதமான ஒரு இனிமையான ஒரு வாரம் இது. கன்னியா ராசிக்காரங்களுக்கு, கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து புதன். அவர் வந்து கூட்டு கிரக சேர்க்கையில் 5ஆம் இடத்துல வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்களுடைய புத்திசாலித்தனம், திறமை இதெல்லாம் பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய கௌரவம், செல்வாக்கு இதெல்லாம் வந்து கூடும் உங்களுக்கு. அதே சமயத்தில் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். உங்களுடைய இனிமையான பேச்சு திறமையினால் உங்களுக்கு எல்லா காரியங்களும் சக்ஸஸ், வெற்றி வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்தில் ஏற்படுறது. இதனால் செய்யக்கூடிய தொழில், உத்தியோகத்தில் உங்களுக்கு வருமானங்கள் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பல லாபகரமான ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும் உங்களுக்கு. அதே சமயத்தில் வெளிநாட்டில் வேலை தேடுறவங்களுக்கு சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நல்ல வெளிநாட்டு உத்தியோகம் உங்களுக்கு தேடி வரும். மேலதிகாரியுடைய ஆதரவு, பாராட்டுதல், ஒத்துழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி வந்து ஏற்படும். புதிய முதலீடுகளை நீங்கள் இந்த வாரம் தாராளமாக செய்து கொள்ளலாம். லாபகரமாக இருக்கும். செய்யக்கூடிய அனைத்து விதமான சுப காரியங்களும் உங்களுக்கு சந்தோஷமான வெற்றியை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். 6 சனி பகவான் 4ஆம் இடத்தை சஞ்சாரம் பண்ணுறதுனால வயதானவர்களுக்கு உடல்நல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஏற்படாது. இது வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு வாரம் இது. துளாராசிக்காரங்களுக்கு, துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து சுக்கிரன் வந்து 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் கூட்டு கிரக சேர்க்கையில் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுடைய செல்வாக்கு, கௌரவம் இதெல்லாம் வந்து பல மடங்கு வந்து உயரும். உங்களுடைய திறமை வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். புதனும் சுக்கிரனும் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க 4ஆம் இடத்துல. அதனால் உங்களுக்கு வந்து அபரிமிதமான வளர்ச்சி வந்து ஏற்படும். உங்களுடைய திறமைக்கு நல்ல அங்கீகாரம் வந்து கிடைக்கும். அதிர்ஷ்டமும் உங்களுக்கு ஏற்படுறது. 3ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், 2ஆம் இடத்துல தனஸ்தானாதிபதியான செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு. ஜென்ம குருவால் உங்களுக்கு வந்து சில தடைகள் ஏற்பட்டிருந்தால் கூட அந்த தடைகளால் பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வந்து வராது. இந்த வாரம் செல்வ செழிப்பு உங்களுக்கு ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் இது. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்து செவ்வாய் வந்து தனஸ்தானாதிபதியாக வந்து ஆட்சி பெற்று இருக்காரு. இதனால் உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும். சில பேருக்கு வந்து இந்த ஜாக்பாட் மாதிரி இந்த அதிர்ஷ்டங்கள்லாம் அமைப்புலாம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பணப்புழக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். செய்யக்கூடிய உத்தியோகம், வியாபாரம்,
வர்த்தகத்தில் வந்து வெற்றி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். புத்திர வகையில் அதாவது பசங்க வசதியில் உங்களுக்கு வந்து அனுகூலமான பலன்கள் வந்து கிடைக்கும். வருமானங்கள் வந்து டபுள் மடங்கு வந்து இன்க்ரிமெண்ட் தான் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. உத்தியோகத்தில் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து நண்பர்களால் ஒத்துழைப்பு உதவிகள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு இனிமையான ஒரு வாரம் இது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அவர் வந்து ஜென்ம ராசிலேயே ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு. இது ரொம்ப அற்புதமான ஒரு நீண்ட காலத்து தடைகள் எல்லாம் விலகும். உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு வந்து ஏற்படுறது உங்களுக்கு. இதனால் உங்களுடைய மன மகிழ்ச்சி அடையும், மன உறுதி சந்தோஷம் இதெல்லாம் பல மடங்கு வந்து உங்களுக்கு வந்து கூடும். உங்களுடைய திறமை வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் திறமைக்கு நல்ல அங்கீகாரங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமாக வந்து ஏர்லிசனுடையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து குறைவாகத்தான் இருக்கும். செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு வந்து வளர்ச்சியை வந்து கொடுக்கும். முக்கியமாக வந்து குறிப்பாக வந்து ரியல் எஸ்டேட்டு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, விவசாயம் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கான வளர்ச்சி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. முக்கியமாக வந்து வருமானங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். செய்யக்கூடிய தொழிலில் வந்து முதலீடுகளை வந்து நல்லபடியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கடன் பிரச்சனைகள்லாம் முக்கியமாக வந்து சால்வ் ஆகும். ஏன்னா செவ்வாய் வந்து கடனுக்கு அதிபதி அவர் வந்து ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால பழைய கடன்களால் நீங்கள் அடைக்கிறதுக்கான ஒரு நிலைகள் ரொம்ப சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெளிநாட்டு வர்த்தகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறது, நல்ல முன்னேற்றங்கள் தொழிலில் வந்து ஏற்படும். செய்யக்கூடிய உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். புதிய சலுகைகளை நீங்கள் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் இது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நிகழும். அதே சமயத்தில் புத்திர பாக்கியம், திருமணம், புதிய வீடு வாங்கிறது, புதிய லேண்டு வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் சுப காரியங்களும் நல்லபடியாக கைகூடும். ரொம்ப அற்புதமான ஒரு இனிமையான ஒரு வாரம் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு, தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து குரு பகவான். குரு பகவான் வந்து 4ஆம் இடத்துக்கும் அதிபதி. சுகஸ்தனாதிபதியான குரு பகவான் 11ஆம் இடத்தை சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு அமைப்பு. இதனால் உங்களுக்கு சௌரியங்கள் வந்து விருத்தியாகும். வாழ்க்கையில் சுபிட்சமான ஒரு சூழ்நிலைக்கு வருவீங்க. புதிய திட்டங்களை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து காணப்படுறது. ஜென்மச்சனியால் உங்களுக்கு சில தொந்தரவுகள், உடல்நல பாதிப்புகள் சில சமயத்தில் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வந்து வயதானவர்களுக்கு கண், பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் வந்து கொடுக்காது. அதிர்ஷ்டமான தசாபத்துகள் நடக்கிறவங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலையோ உத்தியோகத்திலையோ நல்ல ஒரு வளர்ச்சி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வருமானங்கள் வந்து அதிகரிக்கும். சில பேருக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இந்த வாரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. போட்டிகள் வந்து செய்யக்கூடிய தொழிலையோ இல்லை குடும்பத்திலேயோ போட்டி இந்த மாதிரி ஒரு எதிர்ப்புகள்லாம் வந்து கொஞ்சம் கண்டிஷ்டி இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்தை சஞ்சாரம் பண்ணுறாரு கூட்டுக்கிற சேர்க்கையில். இதனால் சில தடங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு போட்டி பொறாமைலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் வேறு யாருக்காவது போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. அதே சமயத்தில் உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய ஒரு அமௌண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். வருமானங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். போட்டி பந்தயங்கள் இருந்தால் கூட உங்களுடைய திறமையை வந்து கேட்ட அங்கீகாரம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நிகழும். சில பேருக்கு வந்து சொந்த வீடு வாங்குறதுக்கு, புதுசாக வாகன யோகம் அமைவதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நல்ல அற்புதமான ஒரு இனிமையான ஒரு வாரம் இது. மகர ராசிக்காரர்களுக்கு, மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து சனி பகவான் அவர் 12ஆம் இடத்தை சஞ்சாரம் பண்ணுறாரு. ஜென்ம ராசிலேயே கூட்டு கிரக சேர்க்கை வந்து ஏற்பட்டிருக்கு. முக்கியமாக வந்து 9 கூடிய புதனும் 10 கூடிய சுக்கிரனும் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த கூட்டு கிரக சேர்க்கையில் சம்மந்தப்படுறாங்க உங்களுக்கு. இதனால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஃபர்தராக வந்து கிடைக்கும். சூரியனும் கேதுவும் ஜென்ம ராசி இந்த கூட்டு கிரக சேர்க்கையில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இதனால் டென்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வாரம் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது. அதே சமயத்தில் உங்களுடைய பேச்சுலேயும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். மேலதிகாரிகளுடைய கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பணப்புழக்கம் உங்களுக்கு சரளமாக வரும். கூடுதல் வருமானத்துக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுடைய தன்னம்பிக்கை பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு வரக்கூடிய சில எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் வரும். உங்களுக்கு இருந்தால் கூட அந்த திறமையாக சமாளிச்சுடுவீங்க. தெய்வ பலம் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்குது. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு நாட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து புண்ணியஸ்தல யாத்திரைகள்லாம் போகிறதுக்கும் கங்கையில் குளிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. கும்பராசிக்காரங்களுக்கு, கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து சனி பகவான் அவர் லாபஸ்தானத்தை சஞ்சாரம் பண்ணுறாரு. 12ஆம் இடத்துல வந்து கூட்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியனோட கேதுவும் சுக்கிரன் புதன்லாம் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க.
குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் சில வாக்குவாதங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு விவாகரத்து இந்த மாதிரி மறுமணம் இந்த மாதிரிலாம் அமைவதற்கு வாய்ப்புகள் கிரகநிலைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது தவிர உங்களுக்கு வந்து செய்யக்கூடிய தொழிலில் வந்து வருமானங்கள் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் உங்கள் ராசிபதி சஞ்சாரம் பண்ணுறதுனாலையும் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது, 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது தான் உங்களுக்கு வெற்றியை வந்து கொடுக்கும். முக்கியமான விஷயம் வந்து 10ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ஆட்சியாக இருக்கார் உங்களுக்கு. இதனால் அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றிகள் வந்து கிடைக்கும். அவங்களுக்கு வந்து இலாகா மாற்றம், இடப்பெயர்ச்சி இதுக்கெல்லாம் வந்து அனுகூலமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கு. ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அனைத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வந்து கிடைக்கும். குறிப்பாக வந்து அக்ரிகல்ச்சர், ரியல் எஸ்டேட்டு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டவங்க, டெக்ஸ்டைல்ஸ், ஜுவல்லரி சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்ஸ் வந்து நிச்சயமாக வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். வருமானம் பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். குடும்ப வாழ்க்கையில் தான் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்குமே தவிர மற்றபடி செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படும். குடும்பத்தில் வந்து குழந்தைகளால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி இதெல்லாம் வந்து கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் விஷயமா இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து சால்வ் ஆகும். நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சுமூகமான ஒரு தீர்வு வந்து உங்களுக்கு அதில் வந்து கிடைக்கும். இல்லை சமயத்த கடன்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து அடையும். பழைய கடன்களை அடைக்கிறதுக்கும் புதிய கடன்களை டெவலப்மெண்ட், தொழில் வளர்ச்சிக்கான டெவலப்மெண்ட்ஸ் வந்து அதுக்கான ஒரு கடன்களை பேங்க் கடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அரசாங்கத்துக்கு மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய நிதி உதவி கிடைக்கும். சில பேருக்கு தொழில் வந்து அபிவிருத்தி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான லைசன்ஸ்லாம் அது வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் திருமணம், புதிய வீடு கிரகப்பிரவேசம், புதிய லேண்டு வாங்கக்கூடிய அமைப்பு, புதிய வண்டி வாகன யோக சேர்க்கை, சில பெண்களுக்கெல்லாம் வந்து தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். இது அதிர்ஷ்டமான ஒரு இனிமையான ஒரு வாரம் இது. மீனராசிக்குரிய வார ராசி பலன்களை இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். மீனராசிக்காரங்களுக்கு, மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து குரு பகவான். அவர் 8ஆம் இடத்துல வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. தெய்வ பலம் வந்து கூடுது. வாக்கு திறமை ஏற்படும். உங்களுக்கு நல்ல பேச்சு, நல்ல திறமையாக செயல்படுவீங்க. எதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படுவீங்க. இதுவுமே உங்கள் வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு வருமானங்கள் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு பக்கத்தில் அடிக்கிறது. அதனால் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். முக்கியமாக ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் லாபகரமான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செய்யக்கூடிய துறை, தொழில் துறை எந்த துறையாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரியுடைய ஆதரவு, பாராட்டுதல், ஒத்துழைப்பு இதெல்லாம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். சில பேருக்கு உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். முக்கியமாக இந்த ப்ரமோஷனுக்காக சில பேர் வந்து இந்த எக்ஸாம்லாம் எழுதுவாங்க. அவங்களுக்கு அது வந்து சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். முக்கியமாக பள்ளி மாணவர்களுக்கு இந்த போட்டி பந்தயங்களை கலந்து கொண்டு பரிசுகளை எழுதுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உயர் கல்வியில் படிக்கிறவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். படிப்பில் நாட்டம் வந்து ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் 8ஆம் இடத்தை சஞ்சாரம் பண்ணுறதுனால சில பேருக்கு உடல்நல பாதிப்புகள் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் வந்து சில வயதானவங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உடல்நலம் சம்பந்தப்பட்ட சில பாதிப்புகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து திருமணம், புதிய வீடு கிரகப்பிரவேசம், புதிய தங்க நகைகளை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இதெல்லாம் வந்து சில பேருக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பொதுவாக வந்து இந்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து பண வளர்ச்சி நல்லபடியாக உங்களுக்கு வந்து அமையும். வளர்ச்சிக்குரிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் இது. மேலும் வரும் வாரத்திற்கான வார ராசி பலன்களை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள மினாலிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஜோதிடம் சம்பந்தமான உங்களுடைய பொதுவான சந்தேகங்களை நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: ஜோதிடம், மினாலிகா தொலைக்காட்சி, பழைய எண் 29, புதிய எண் 113, ஆலப்பாக்கம் மெயின் ரோடு, ஆலப்பாக்கம், சென்னை 116.